இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ அந்த கல்பாக்கத்தில் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் என்ற ஒரு நிகழ்வு ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா சார்? ஓகே. இந்த வேக ஈநுலை, மாதிரி வேக ஈநுலை, அது கல்பாக்கத்தில் நிறுவியிருக்காங்க. இது இந்தியாவினுடைய 3 அடுக்கு அணுசக்தி அணு ஆற்றல் திட்டத்தினுடைய 2வது கட்டத்தினுடைய வெற்றி. 2வது கட்டத்தை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த துவங்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம். விடுதலை அடைந்த போது இந்தியா பெருமளவுக்கு நிலக்கரி, பெட்ரோல் போன்ற பொருட்களை தான் ஆற்றல் மூலமாக நம்பியிருந்தது. அப்போதான் நம்ம அணைகள் கட்டி அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய முறைகளை துவக்கினாங்க. ஜவஹர்லால் நேரு அணைகளை நாட்டினுடைய புதிய கோவில்கள்னு சொன்னதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பின்னணியில் தான் நம்ம இந்தியா ஒரு விடுதலை அடைந்த இந்தியா தற்சார்போட இருக்கணும், தன்னிறைவோட இருக்கணும் என்று சொன்னால் நமக்கு இந்த அணு ஆற்றலும் தேவை. அந்த அணு ஆற்றல நம்ம ஒரு தன்னிறைவு தேவைனாக்க இந்தியாவில் அபிவிருத்தமா கிடைக்கக்கூடிய அணுக்கான எரிபொருள் தோரியத்தை பயன்படுத்தக்கூடிய முறை வேணும்னு யோசிச்சாங்க. அந்த பின்னணியில் தான் ஜவஹர்லால் நேருவும் ஹோமி பாபாவும் இந்த திட்டத்தை இந்தியாவில் நிறைவேற்ற துவங்கினாங்க. அன்றைக்கு நட்ட விதை இன்றைக்கு கனி தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கு. சார், ஈ அணு அப்படின்னு சொல்கிறோம். இதை ஒரு பெரிய புதிய பரிமாணமாக கொண்டு பண்ணுறது, கேம் சேஞ்சர் அப்படின்னு லெவல்லாம் சொல்லப்படுது. இந்த ஈ அணு அப்படின்றது நமக்கு சாதாரணமாக பொதுமக்களுக்கு என்ன, ஈ அப்படின்னா இ மேகசின், இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பரிச்சயமான விஷயம். ஸோ ஈ அணு அப்படிங்கிறது என்ன சார்? இது எத்தனை ஆண்டு காலமாக அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க சார்? இந்த 2ஆம் கட்டத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஈநுலை, வேக ஈநுலை அப்படிங்கிற அந்த திட்டத்துல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, முதல் கட்டத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய அணு ஆற்றலுக்கான எரிபொருள். இப்போ நம்ம விறகை பயன்படுத்தினா சாம்பல் ஒரு கழிவா வரும் இல்லையா? அதே மாதிரி முதல் கட்டத்துல வெளிவரக்கூடிய சாம்பல், அதாவது ஒரு கழிவு, அந்த கழிவுல புளூட்டோனியம், அந்த புளூட்டோனியம் தான் 2ஆம் கட்டத்தினுடைய முக்கிய எரிபொருள். அந்த 2ஆம் கட்டத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த புளூட்டோனியத்தை வைத்து அணு எரிபொருளா இல்லாம இருக்கக்கூடிய தோரியத்தை அணு எரிபொருளா மாத்தணும். அதான் ஈநுலை. இந்த ஈனருது அப்படின்னு சொன்னா, இப்ப பசு கன்றை ஈன்று இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஈநுலைகள்ல புதிய உங்களுக்கு அணு எரிபொருள் வரும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ பச்சை மரத்தை நம்ம அடுப்பக்கத்துல வச்சா காஞ்சி விறகாயிடுது இல்லையா? அதே மாதிரி இந்த ஈநுலைகள்ல ஆற்றல் உற்பத்தி ஆகக்கூடிய அதே சமயத்தில் கூடவே அடுத்த சுற்றுக்கு தேவையான எரிபொருளும் தயாராகும். அதாவது எரிபொருள் அற்ற ஒரு பொருளை எரிபொருளாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இதுல நடைபெறும். அதனால்தான் இது பேரே ஈநுலை. இதை சுமார் ஒரு 30-40 ஆண்டுகளாக நம்ம 1985 இருந்து சரியா சொல்லணும்னா கல்பாக்கத்துல ஒரு ஃபாஸ்ட் பிரீடர் டெஸ்ட் ரியாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசோதனை அணு உலையில இதை இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பரிசோதித்து அதை செயல்படுத்துவதை கத்துட்டோம். இப்போ ஒரு புது விதமான ஒரு அணு உலையை இயக்கணும்னா அதுக்கு வேண்டிய மனித வளங்களும் தேவை இல்லையா? மேலை நாடுகள் இந்தியாவிற்கு இதற்கான உதவியை தர மறுத்தது மட்டுமல்லாமல் முட்டுக்கட்டைகளும் போட்ட ஒரு சூழ்நிலை இல்லையா? அந்த சூழ்நிலையில மனித வளத்தை வளர்க்கணும்னு சொன்னாக்கா நாமே ஒரு பரிசோதனை உலையை செய்தால் மட்டுமே நம்மளால அதுல நீங்க மனித வளத்தையும் வளர்க்க முடியும். அதையும் இந்த காலகட்டத்துல செஞ்சு இன்றைக்கு ஒரு மாதிரி உலையை செஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி உலையில கிடைக்கிற அனுபவத்தை வைத்து நடைமுறைக்கான அணு உலைகள் தயாரிப்பாங்க. சார், இப்போ இந்தியாவில் பல இடங்கள்ல இது மாதிரி அணு உலைகள் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு.
பட் கல்பாக்கத்துல தான் இந்த ஒரு சாதனை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? இது உந்து சக்தி என்ன விஷயம் இது நமக்கு கொடுக்கப்பட்டது? இது இங்க மட்டும் அது வெற்றிகரமா செயல்படுத்துவதற்கு என்ன காரணமா இருக்கு சார்? அதாவது வந்து இந்தியாவில் பல இடங்கள்ல அணு உலைகள் இருந்தாலும் அணு ஆராய்ச்சிக்கான மையம் வந்து கல்பாக்கத்தில் தான் இருக்கு. இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், அதுதான் வந்து இந்தியாவினுடைய தலை சிறந்த அணு ஆராய்ச்சி மையம். அந்த மையத்தில் தான் வந்து நான் சொன்ன அந்த ஃபாஸ்ட் பிரீடர் டெஸ்ட் ரியாக்டர், அதாவது பரிசோதனைக்கான வேக ஈவுநிலை 1985 இயங்கி கொண்டிருந்தது. ஒரு 30 மெகாவாட் ஒரு குட்டி உலை அது. அந்த உலைக்கு நானும் போய் பார்த்துருக்கேன். அது வந்து இயங்கி கொண்டிருந்தது. அது வந்து ஒரு ஆய்வு மையம். அங்கதான் வந்து மனித வளங்களை வந்து வளர்ப்பாங்க. அதாவது இந்த அணு உலைக்கு தேவையான விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப விழிஞர்கள் போன்றவர்களை வந்து நம்ம வந்து அங்கதான் பயிற்றுவிக்கிறோம். அதனால்தான் வந்து அங்க முதல்ல தோன்றிருக்கு. அதான் முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு மாதிரி அணுகுலை. அதனால இதுலயும் வந்து ஒரு தொடர்ந்து நம்முடைய ஆராய்ச்சி கண்காணிப்பு எல்லாம் இருக்கும். அதுக்கு பிறகுதான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியை வந்து இறுதி வடிவம் கொடுத்து நம்ம வந்து செய்வோம். புரோட்டோடைப் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு மாதிரி. சார், இப்போ நீங்க ஒரு கட்டுரையில இருந்து சொல்லியிருந்தீங்க. அதாவது வந்து இப்போ இந்த போர் காலத்துல வந்து நமக்கு பெட்ரோலியம் போன்ற விஷயங்கள் தட்டுப்பாடு ஏற்படும்போது பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படும். அதே மாதிரி நமக்கும் சில விஞ்ஞான ரீதியான சில தட்டுப்பாடு பொருட்கள்லாம் ஏற்படும். அதை வந்து தன்னறிவு செய்வதற்கான இந்த ஏற்பாடுகள் நடக்கும்னு சொல்லிருக்கீங்க. அது எப்படி சார் நீங்க அதை பார்க்குறீங்க நீங்க? அதாவது வந்து இப்போ பெரும்பாலும் உலகத்துல வந்து அணு உலைகள்ல பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையான யுரேனியம். இந்தியாவில் வந்து முதலாவதாக யுரேனியத்தினுடைய இருப்பு குறைவு. ரெண்டாவது வந்து அணு எரிபொருளாக பயன்படக்கூடிய யுரேனியம் இருக்கக்கூடிய யுரேனியம், அதாவது யுரேனியத்தினுடைய தரமும் குறைவு. ஆனா இந்தியாவில் வந்து மிக மிக அதிகமாக சர்ஃபேஸ் லெவல்லையே, அதாவது தரைப்பரப்பிலேயே உங்களுக்கு வந்து தோரியம் கிடைக்கிறது. அந்த தோரியத்தை நம்ம வந்து அணு எரிபொருளா மாற்றினாக்க நமக்கு வந்து தன்னிறைவு இருக்கும். அப்ப நம்ம வந்து அணு உலைக்கான எரிபொருளை வந்து வெளிநாடுகள்ல இருந்து தேட தேவையில்லை. அடுத்தது வந்து அந்த தோரியத்தை நம்ம பயன்படுத்தும் போது வந்து அதை வந்து ஒரு அணுகுண்டு பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவது வந்து மிக கடினம். ஏன்னா வந்து அந்த தோரியத்திலிருந்து உங்களுக்கு வந்து அணு பயன்பாட்டிற்கு அணுகுண்டுக்கு பயன்பாட்டிற்கு தேவையான பொருட்கள்லாம் வராது. அதனால வந்து ஒரு அமைதிக்கான ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக அணுசக்தி என்கின்ற அந்த பெரிதும் உதவும். அதான் வந்து குறிக்கோள். அதான் 3வது கட்டம். அந்த 3வது கட்டத்திற்கான பரிசோதனை அணு உலையும் கல்பாக்கத்துல இப்போ செயல்பட்டு வருகிறது, காமினிங்கிற பேர்ல. 3வது கட்டத்துக்கு நம்ம எட்டணும் இல்லையா? எட்டணும்னா அதை வந்து பரிசோதனை செய்யணும், அதை வந்து இயக்குவதற்கான மனித வளங்களை வந்து தயார் செய்யணும் இல்லையா? அதுக்காக இந்த காமினி வந்து அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் நம்ம வந்து அந்த 3வது கட்டத்தையும் எட்டுவோம் என்பதுல எனக்கு சந்தேகம். சார், அந்த கிரிட்டிக்கல் அந்த விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த கிரிட்டிக்கல்ன்ற விஷயமும் வந்து நமக்கு மருத்துவர் சொன்னா அது கிரிட்டிக்கல்ன்றது வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை, அதை வந்து அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயமா இருந்தது. டாக்டர் கிரிட்டிக்கல்னு சொன்னா அது மாதிரி. பட் இதுக்கு நம்ம கிரிட்டிக்கல்னு சொல்றது வேற மாதிரி ஒரு இல்ல. திரும்பி உங்க வாய்ஸ் திரும்பி உங்க வாய்ஸ் இல்லையா சார்? நாட் ப்ராப்பர். எனக்கு என்ன கேள்வி கேக்குறீங்கன்னு புரியல. இல்ல, கேள்வியை மட்டும் நீங்க வந்து அந்த இதுல டைப் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா கூட நான் வந்து அதை பார்த்து நான் பதில் பண்றேன். நீங்க அங்க கேட்டுக்கங்க. எனக்கு டைப் பண்ணி யாராவது அனுப்பிச்சாங்கன்னா நான் வந்து அதை கூட பார்த்து நான் பதில் சொல்றேன். இதுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லப்பா. இந்த மைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்கன்னா நான் அதை கூட பார்த்து பதில் சொல்றேன். ஓ சரி சார். சார் அவர்தான் போயிட்டு வரணும், நம்ம போயிட்டு வரோம். நம்ம போயிட்டு வரோம், திரும்பி அவங்க போயிட்டு வருவோம். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஓகேவா சார்? பரவாயில்ல சார். வாய்ஸ் ஓகேன்னு சொல்றாரு, போயிட்டோம். இப்போ ஓகே சார். இப்போ ஓகேவா சார்? இப்போ ஓகேவா சார்? சத்தத்தினால பிரச்சனை இல்லைங்க. உங்க வாய்ஸ் வந்து விட்டு விட்டு வருது. அதாவது வந்து சில சமயம் நம்ம போன் பேசும்போது ஒரு வைப்ரேஷன் குரல்ல வாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வருது. அதனால எனக்கு நீங்க உங்க கேள்வி எனக்கு புரியல. அதான் பிரச்சனை சார். ஒண்ணும் இல்ல சார், நீங்க ஒரு முறை எக்ஸிட் ஆயிட்டு வந்துட்டீங்கன்னா இங்க நாங்களும் எக்ஸிட் ஆகி வந்தா புதுசாயிரும் சார், சூப்பர் ஆயிரும். அப்ப கட் ஆயிரும் சார். அதே லிங்க்ல இந்த ப்ராப்ளம் வராது சொல்றாங்க சார். இங்க டெக்னிக்கல் டீம் சொல்றாங்க. சாரி, நீங்க வாட்ஸ்அப்ல வேணா அந்த கேள்வி அனுப்புறீங்களா?
இல்ல சார், இப்ப நம்ம ஒரு லிங்க்ல வந்து இங்கிலீஷ்லயோ இல்லையா? ஏதாவது நீங்க டைப் பண்ணி அனுப்பிச்சா கூட வரும். இல்ல சார், இப்ப நம்ம லிங்க்ல வந்தோம் இல்லையா, அது லிங்க்ல வந்து திருப்பி நம்ம ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தனா சரியாயிடுமா சார்? இப்ப நீங்க நீங்க நானும் அது மாதிரி உள்ள போயிட்டு திருப்பி வெளியே ஓகே வந்துடுறேன். ஓகே, நான் வந்து ரீஜாயின் பண்றேன். நான் ரீஜாயின் நானும் பண்றேன். பண்ணிடுறேன் சார், நானும் பண்ணிடுறேன். நான் ஓகே. எக்ஸிட் ஆயிட்டு சார் இப்போது நீங்கள் இந்த கட்டுரையில் திருப்பி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதாவது கிரிட்டிக்கல் அப்படின்னு ஒரு மருத்துவர் ஒரு பேஷண்ட்டை பார்த்து சொன்னார்னா அது வந்து உயிர் ஊசலாடுகிறதுன்ற சூழ்நிலை. ஆனால் இது கிரிட்டிகாலிட்டி அப்படின்றது வந்து சமநிலையுடன் தொடர்ந்து நடைபெறும் விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி சார் அந்த கிரிட்டிகாலிட்டி அதுக்கும் இதற்கும் என்ன சார் சம்பந்தமாக பார்க்கப்படுது? இப்போ நம்ம பொதுவா நம்ம வந்து இயல்பு வாழ்க்கையில வந்து கிரிட்டிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம வந்து 2 விதத்துல பயன்படுத்துறோம். ஒண்ணு வந்து ஒரு மருத்துவ துறையில அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்னாக்கா ஒருத்தருடைய உயிர் ஊசலாடுகிறது அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். அல்லது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நாவல் அல்லது சினிமா அல்லது ஒரு கோட்பாடு, அதை நம்ம வந்து ஒரு விமர்சன பூர்வமா பார்க்கும்போது நம்ம வந்து கிரிட்டிக்கலா பார்க்குறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். பட் ஆனால் அணுசக்தி துறையில வந்து கிரிட்டிகாலிட்டி என்பதற்கு வந்து வேற ஒரு பொருள். அது வந்து ஒரு கலைச்சொல் அணுசக்தி துறையில. அது என்ன, உயர்நிலை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அணு சக்தி வந்து உங்களுக்கு அந்த அணு உலைக்குள்ள உருவாகும் போது அது வந்து ஒரு தொடர் நிகழ்வா இருக்கும். அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட விளக்குறேன். இப்போ என் கையில வந்து ஒரே ஒரு வைக்கோல் குச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வைக்கோலை நான் வந்து பத்த வச்சேன்னா பத்திக்கும். ஆனா உடனே அது அணைஞ்சு போயிடும். ஏன் அந்த அந்த வைக்கோல்ல இருந்து உருவாகக்கூடிய வெப்பம் அது தொடர்ந்து எரிவதற்கு போதுமானதா இருக்காது. ஆனா அதே சமயத்துல நான் வந்து ஒரு 4-5 வைக்கோலை சேர்த்து முறுக்கிட்டு பத்த வச்சேன்னா அப்படியே எரியும், ஃபுல்லா எரியும். ஏன்னா வந்து இப்போ உருவாகிற வெப்பம் வந்து எல்லா வைக்கோலும் எரிவதற்கு தேவையான ஒரு வெப்பநிலையை அடைச்சிடும். இது வந்து நம்ம வந்து ஒரு சென்ஸ்ல பார்த்தோம்னாக்கா ஒரு கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எவ்வளவு வைக்கோலை வச்சா அது தொடர்ந்து எரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த நிலை வந்து ஒரு உயர் நிலைன்னு சொல்லலாம். இதே மாதிரிதான் ஒரு அணு உலையிலையும் நம்ம வந்து அணு எரிசக்தியை போடும்போது, எரிபொருளை போடும்போது அது வந்து தொடர்ந்து இயங்கணும். அப்படி அந்த ஒரு தொடர் வினை நடப்பதற்கான அந்த சூழ்நிலையை தான் கிரிட்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது வந்து அதுக்கு பிறகு அந்த அணு உலைக்கு ஒரு உயிர் வந்த மாதிரி அது தொடர்ந்து தன்னுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் என்பதுதான் அதனுடைய பொருள். சார் இப்போ அதாவது சார் இப்போ வந்து இந்த ஈவனோ ஆண்டு கண்டுபிடித்ததுனால வந்து 100 ஆண்டுகளுக்கு மேல நமக்கு மின்சார சக்தி உபயோகப்படுத்தக்கூடிய திறன் இந்தியாவுக்கு வரும். அது இல்லாம மற்ற நாடுகளை நாம சார்ந்து இருக்கிற இந்த மின்சார கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கூட குறையும். மற்ற நாடுகளை வந்து நம்ம சார்ந்து இருக்க வேண்டிய நிலை குறையும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எந்த அளவுக்கு உண்மை சார் இது? இப்போ வந்து நீங்க எதிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எதிர்காலத்துல ஆற்றல் என்பது வந்து பெருமளவுக்கு சூரிய ஆற்றலை நம்பி தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து உலகம் வந்து உயிரோட இருக்கும். அல்லது உலகம் உயிரோட இருக்குன்னு சொல்றதை விட மனிதர்கள் வந்து வாழ முடியும். நாம் இல்லாம உலகம் இருக்கும். ஆனா வந்து மனிதர்கள் வந்து வாழணும்னு சொன்னா நம்ம சூரிய மின்சாரத்தை நோக்கி நகர்வது என்பது மிக மிக அவசியம். சூரிய மின்சாரத்தை தவிர வந்து காற்று போன்ற விஷயங்களையும் பயன்படுத்தலாம். அதாவது மாற்று எரிசக்தின்னு சொல்லுது. அப்படிலாம் செஞ்சாலுமே கூட வந்து உங்களுக்கு வந்து இணைவாக, அதாவது ஒரு பேரலாக ஒரு இணை போல வந்து நமக்கு வந்து அணுசக்தியும் தேவை. அணுசக்தியும் வந்து ஒரு பசுமை ஆற்றல், கார்பன் போன்ற மாசுகளை வந்து வெளியிடாத ஒரு ஆற்றல் மூலம். ஸோ இதுக்கும் வந்து ஒரு ரோல் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து மட்டுமல்ல. இந்த மாதிரி ஒரு எதிர்காலம் வந்து ஒரு பசுமை உலகமாக இருக்கணும்னு நினைக்கிற கருத்துமே கூட இந்த மாதிரி வந்து ஒரு அணு உலைக்கு வந்து ஒரு ரோல் இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த முறையில வந்து இந்தியாவினுடைய இந்த 3 அடுக்கு திட்டம் ஒரு நல்ல திட்டம். நம்ம வந்து தோரியத்தை பயன்படுத்தி நம்ம வந்து அணுசக்தி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திசையில போவது என்பது ஒரு தன்னிறைவுக்கும் ஒரு ஒரு விஷயமா இருக்கும். அதான் சார், இது நான் ஒரு லாஸ்ட் கொஸ்டினோட முடிச்சிடறேன் சார். நான் உங்கள் டைமும் ரொம்ப இதை எடுத்துட்டேன், எனக்கே தெரியுது. கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் சார். இப்போ வந்து இந்த ஏற்கனவே இருக்கிற ப்ரீடர் ரியாக்டர் அது மூலமாக வந்து அதை விட இது வந்து பயன்படுத்தும் ஃபியூலை விட அதிக ஃபியூல் உருவாக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கும் திரோரியம்
வளத்தை வந்து பயன்படுத்தும் வழி திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் சாத்தியக்கூறு சொல்ல முடியுமா சார்? அதாவது வந்து அதனால்தான் இது பேரே வந்து ஈனுலை. பிரீடர் அப்படின்னா பிரீட் பண்ணுவது, அதாவது ஈனுவது. இப்போ வந்து ஒரு மாடு வந்து கண்ணுக்குட்டி ஈனுதுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வந்து இது வந்து அணு உலைக்கு தேவையான எரிபொருளை ஈனும் இது செயல்படும் போதே, மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அதே சமயத்துல. எப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சந்தன காப்பு போடுறாங்கல்ல, அது மாதிரி வந்து இந்த அணு உலையினுடைய அதான் அணு உலைன்னு சொல்லக்கூடாது, அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த அணு ஆற்றல் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இதனுடைய வெளியில வந்து ஒரு போர்வை மாதிரி, ஒரு பிளாங்கெட் மாதிரி அணு ஆற்றல் தர முடியாத இயல்புல தர முடியாத ஒரு சில பொருட்கள் இருக்கு, தோரியம் போன்ற பொருட்கள். அதை வந்து மேல வைப்பாங்க. அப்போ அது வந்து என்ன ஆகும்னா, அந்த தோரியம் போன்ற பொருட்கள் வந்து அணு உலையில வந்து பயன்படுத்தக்கூடிய எரிபொருளா மாறிடும் காலப்போக்கில். அந்த உள்ளேருந்து வெளிவரக்கூடிய அந்த நியூட்ரான்கள் அதுல மோதி மோதி அது வந்து ஒரு எரிபொருளா மாறிடும். அப்போ வந்து நீங்க வந்து அந்த வெளியில வச்ச அந்த பிளாங்கெட்ல இருந்து, அந்த போர்வை மாதிரியான பொருள்ல இருந்து அணு உலைக்கு தேவையான எரிபொருளை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியும். அப்படிதான் வந்து தோரியத்தை நீங்க வந்து பதப்படுத்தணும். பதப்படுத்தினாதான் நம்ம வந்து அணு உலையில பயன்படுத்த முடியும். அந்த பதப்படுத்தக்கூடிய, அதாவது வந்து ஒரு எரிபொருளா மாற்றக்கூடிய வேலையை இந்த பிரீடர் ரியாக்டர் செய்யும். அதனால்தான் இது பேரே பிரீடர் ரியாக்டர். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். எப்பவுமே இந்த அணு மின் நிலையம், அணு உலைகள் போன்ற விஷயங்களில் வந்து பொதுமக்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு அச்சம் இருக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி பல போராட்டங்கள்லாம் தொடர்ந்து வந்து அந்த அணு மின் நிலையங்கள் தொடர்ந்து அதை போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல இடங்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி அடைய பொதுமக்களுக்கும் வந்து அதை ஒரு பாதுகாப்பு அச்சம் ஏற்பட்டு கொண்டே இருக்குல்ல சார்? அது எப்படி நம்ம வந்து மக்களுக்கு இந்த பச்சத்தை போக்க முடியும் சார்? ஓகே, இதுல வந்து 2-3 விஷயங்கள் நான் வந்து இங்க தெளிவுபடுத்த விரும்புறேன். நம்ம வந்து இன்றைக்கு வந்து நம்ம 21ஆம் நூற்றாண்டுல வாழறோம், ஒரு ஜனநாயக நாட்டுல வாழறோம். ஸோ மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துவதும் ஒரு வெளிப்படைத்தன்மையும் வந்து மிக மிக அவசியம். இப்போ இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி, அதுல நம்ம எடுத்த ஒரு முடிவின் அடிப்படையில, எல்லா நாடுகளும் சேர்ந்து எடுத்த முடிவின் அடிப்படையில என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒழுங்கு வாரியம் இருக்கணும், மேலாண்மை ஒழுங்கு வாரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்படுத்தினாங்க. கனடாவில் அது மாதிரி உருவாக்கிட்டாங்க, பிரான்ஸ்ல உருவாக்கிட்டாங்க, இந்தியாவில் நம்ம இன்னும் உருவாக்கல. அது வந்து இந்த அணுசக்தி கட்டுப்பாட்டு வாரியம் வந்து இன்றைக்கும் அணுசக்தி துறையின் கீழே தான் இயங்குது. எந்த துறையை வந்து மேலாண்மை செய்யணுமோ அதுக்கு கீழே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இது இயங்குவது வந்து எவ்வளவு தூரம் சரியா இருக்க முடியும்? டெலிபோனுக்கே நம்ம வந்து தனியா ஒரு டாரின்னு ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம்ல, தொலைபேசி துறைக்கு கீழே இல்லைல்ல, அதுல இருந்து வெளில உருவாக்கிட்டோம்ல. தொலைபேசிக்கு உருவாக்க முடியணும்னா வந்து அணுசக்திக்கு செய்யணும் இல்லையா? அது செய்யாம இருக்கிறது வந்து ஒரு ஒரு ஜனநாயகத்துல வந்து ஒரு சரியான ஒரு பார்வைன்னு நான் நினைக்கிறேன். எதிர்காலத்துல மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு வந்து இது அவசியம். இதை சொல்ற அதே நேரத்துல இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். ஒரு 85 இந்த டெஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்து கல்பாக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. அவ்வப்போது அந்த டெஸ்ட் பிரீடர் ரியாக்டர்னுடைய அனுபவங்கள் அறிவியல் கட்டுரைகளாக வெளிவரும். அப்போ வந்து அந்த அறிவியல் கட்டுரைகளை வந்து பன்னாட்டு நிறுவனங்களை சார்ந்த அறிவியல் அறிஞர்கள் வந்து பாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையும் கிடைக்குது. அதனால ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது இல்லை. இப்ப நம்ம விமானத்துல போறோம், அந்த இடத்துல வந்து விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து அதுக்கான பாதுகாப்பு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? விமானத்துல பகுதி ஏற்பட்டா இந்த மாதிரி கதவை திறக்கணும், இந்த மாதிரி வரணும். அப்படின்னா என்ன, அந்த விமானம் வந்து பாதிப்பு ஆகும்னு அர்த்தமா? நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? அப்படி இல்லைல்ல. அது மாதிரி நிச்சயமாக இந்திய அணுசக்தி துறையினுடைய நிபுணத்தின் மேல எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஃபாஸ்ட் பிரீடர் டெஸ்ட் ரியாக்டர் வந்து சிறப்பாக அவங்க வந்து செயல்படுத்தி அதுல இருந்து அனுபவத்தை பெற்றிருக்காங்க என்று எனக்கு தெரியும். ஆனாலுமே கூட இந்த வெளிப்படைத்தன்மை என்பது வந்து மிக மிக அவசியம். அதற்கான ஒழுங்குமுறை வாரியம் அமைப்பது என்பது வந்து அவசியம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். 2வது, இந்த ஒரு இதை பத்தி ஒரு தகவல் வந்து என்ன பேச்சில் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இந்த இதுக்கு வந்து அந்த கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்கும் போது 26வது ஆண்டு டிசம்பர் மாதத்துலதான் இந்த கிரிட்டிகாலிட்டி வரும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 6 மாதம் முன்னாடியே வந்தது என்பது எப்படி வந்தது? அது வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியாக எளிதல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு.
அதை குறித்தும் வந்து அணுசக்தி துறை வந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து தர வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 விஷயங்கள் நிச்சயமா நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது. ஓகே சார், நேரத்தை ஒதுக்கி பேட்டியதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.